வணக்கம். நம்ம இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜி சீரிஸ் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதில் இதுதான் கடைசி ஸ்ட்ராட்டஜி. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ட்ரேடிங் உண்டான ஸ்ட்ராட்டஜி. இப்போ யாரெல்லாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ, சப்போஸ் எனக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வச்சு நான் பண்ணுறேன், இல்லை ஒரு லெவல் பேஸ்டு பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகணும் இல்லை பை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விருப்பங்களை கேட்குறீங்க ஃபோன் பண்ணி. ஸோ அதுக்காக வந்து இது வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோமோ அது மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது எல்லாமே நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தது, நிறைய பேருக்கு தேவைப்படுறதுனால இதை பப்ளிஷ் பண்ணுறோம். இது மட்டும்தான் நம்மளுடைய பாலிசி. இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ட்ரேடிங் அப்படின்னா, உதாரணத்துக்கு நேற்று வந்து ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எல்லோரும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடம் வந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து செல் பண்ணணும், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்ததுன்னா செல் பண்ணணும் அங்கேருந்து மார்க்கெட். அதே போல் ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்ததுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்ததுன்னா இல்லை டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தால் பை பண்ணணும் அப்படின்னு பல விதமான தேவை கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 30,885 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி இந்த பேராமீட்டர் போகணும்னா இதில் 5 வேல்யூ பை பண்ணுறதுக்கும் 5 வேல்யூ செல் பண்ணுறதுக்கும் முன்கூட்டியே நமக்கு இருக்கும். ஸோ நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனோ இல்லை லெவலோ முன்கூட்டியே தெரிஞ்ச இடத்துல நம்ம இந்த இடத்துல உதாரணத்துக்கு 30,885 அப்படின்னா இந்த இடத்துல 30,885ன்னு டைப் பண்ணிடலாம். அதே போல் பை சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 30,379 அப்படின்னா 30,379 இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம 5 மினிட்ஸ் சார்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரோபோ ஆன் பண்ணி வச்சுட்டு போயினாலே போதும். தானா ப்ரைஸ் இப்போ அந்த ரேஞ்ச் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செல் எடுத்துக்கும். இந்த செல்லுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பர்சன்டேஜாகவும் பாயிண்டாகவும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே பை ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த ஸ்டாப் லாஸ் என்னவோ, உதாரணத்துக்கு 30,950க்கு மேலே பை ஆகணும் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி பை வேல்யூவில் 30,950 ஒரு 100 பாயிண்டோ 50 பாயிண்டோ நம்ம என்ன உங்களுக்கு பை ஆகணுமோ பிரேக் அவுட் வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இதை வந்து நிறைய விதமான சார்ட்ஸில் வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேமரில்லா லெவல்ஸ் இருக்கும், சில பேர் கேமரில்லா லெவல்ஸ் வச்சுருப்பாங்க, சிபிஆர் லைன்ஸு, இந்த மாதிரி நிறைய விதமான லைன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமரில்லா லெவல் இன்னைக்கு இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா 30,812 செல்லு, 30,933 பை, அதாவது பை பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல காத்தாலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். முன்னாடியே 30,812 செல்லுன்றத நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 30,812 செல்லு. அதே போல் 30,933 வந்தால் அதுக்கு மேலே போச்சுன்னா பை பிரேக் அவுட் அப்படின்னா 30,933ன்றது இந்த இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல்ஸ் வரும்போது ட்ரேட் ஆகும். இது சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணவங்களுக்கா சரி, இல்லை டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் இந்த மாதிரி லெவல் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம முன்கூட்டியே போட்டு வச்சிடலாம். இதில் 5 விதமான பை இன்புட் கொடுக்கலாம், 5 விதமான செல் இன்புட் கொடுக்கலாம், டார்கெட் பர்சன்டேஜாவோ பாயிண்டாவோ வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் நம்ம வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும், அதில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு வரும்போது ரொம்பவே நிறைய கிடைக்கும். நாங்கள் வந்து பர்சனலாக என்னுடைய மேனுவல் ட்ரேடிங்லாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இது கன்ஃபார்மாக அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வரும்போது ரிஸ்க் கம்மி, ரிவார்டு வந்து அதோட அதிகமாகவே கிடைக்கும். இதை வந்து இன்ட்ராடேக்கோ இல்லை டெலிவரிக்கோ இல்லை எந்த ஒரு டைம் ஃப்ரேம்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.